வாழ்க வளமுடன். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்க வந்து ஆதி சர்மா 10th NCERT புக்ல இருந்து லெவல் 2 ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணி வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம். சரியா? அது உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். Okay, now we are seeing arithmetic series level 2 problems from ஆதி சர்மா book. பாருங்க, the sum of the first PQR terms of an APR A, B, C respectively, so that prove that A by P, Q minus R, B by Q, R minus P and C by R, P minus Q equal to 0. Okay, first நம்ம என்ன சம்ல கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். SP is equal to A and SQ is equal to B and SR equal to C. Where the first term நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? Let the first term be first term of the sequence series B, sequence என்ன series. The first term B capital A ன்னு வெச்சுக்கலாம். Common difference then B capital D ன்னு வெச்சுக்கலாம். Okay, so we have to prove A by P Q minus R plus B by Q R minus P and C by R P minus Q equal to 0. Okay, right. SP is equal to A. Yeah, SP equal to A. What is SP? P by 2, 2A plus P minus 1 into D equal to A. SP means P by 2. SN formula we use பண்றோம். What is SN formula? SN equal to N by 2, 2A plus N minus 1 into D. It's the SN formula. Okay. So நம்ம இதுல வந்து n க்கு பதிலா நம்ம இங்க என்ன டர்ம்ஸ் கொடுக்கறாங்களோ அதை அப்ளை பண்ண போறோம். A க்கு கேபிடல் A போட போறோம், n க்கு வந்து P போட போறோம், D க்கு வந்து கேபிடல் D. அவ்வளவுதான். சோ இது கிடைச்சிடும். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, SQ equal to B. where Q by 2, 2A plus Q minus 1 into capital D is equal to B. Next பாருங்க, SR equal to C. R by 2, 2A plus R minus 1 into D equal to C. Okay, இப்போ question பாருங்க, A by P Q minus R. A by P, okay, A by P Q minus R plus B by Q R minus P plus C by R P minus Q is equal to என்ன பண்ண பாருங்க, A க்கு பதிலா A க்கு இந்த இது அப்படியே அந்த டேர்ம் அப்படியே அப்ளை பண்ணுங்க, B க்கு இந்த டேர்ம் அப்படியே அப்ளை பண்ணனும், C ல வந்து இந்த டேர்ம் அப்படியே அப்ளை பண்ணனும். A by P into Q minus R இல்லையா? சோ அப்ப நம்ம என்ன பண்ணலாம், A க்கு வந்து இந்த டேர்ம் அப்படியே அப்ளை பண்ணோம்னா என்ன ஆன்சர் வரும் பாருங்க. இல்ல தனித்தனியா ஒவ்வொண்ணா அப்ளை பண்ணிக்கலாமா? இது என்ன பண்றேன் பாருங்க, நான் A ஐ எடுத்துட்டு Q minus R by P போடுறேன் plus B ஐ தனியா எடுத்துட்டு R minus P by Q எடுத்துக்கோங்க plus C ஐ P minus Q by R இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு சப்ஸ்டிட்யூட் பண்ண வசதியா இருக்கும். இப்போ நம்ம A க்கு பதிலா இந்த ஃபுல் டேர்மை சப்ஸ்டிட்யூட் பண்ணப் போறோம். பாருங்க, A க்கு பதிலா இந்த ஃபுல் டேர்மை, it means P by 2 2A plus P minus 1 into D into Q minus R by P into the term Q minus R by P where P என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும். இதே மாதிரி தான் நம்ம இப்ப B க்கு பதிலா இந்த ஃபுல் டேர்மை நம்ம அப்ளை பண்ணப் போறோம். பாருங்க, Q by 2 2A plus Q minus 1 into D into இந்த R minus P by Q புரியுதா எல்லாருக்கும்? சோ இப்போ இந்த Q கேன்சல் ஆயிடும் உங்களுக்கு. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, பிளஸ் C க்கு இந்த டேர்ம் ஃபுல்லா அப்ளை பண்ணுங்க. R by 2 2A plus R minus 1 into D into P minus Q by R. சோ இந்த R என்ன ஆயிடும், உங்களுக்கு கேன்சல் ஆயிடும். எப்படி பண்றோம்னு பாத்தீங்களா? இப்போ இன்னொரு என்ன பாருங்க, 2A plus P minus 1 into D 2A plus Q minus 1 into D இல்லையா? இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா,
இந்த இடத்துல வந்து 2a into q minus r, 2a into r minus p, 2a into p minus q. சோ அப்ப நம்ம 2a காமனா எடுத்துட்டு இந்த டேர்ம்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணலாமா? அதே மாதிரி d எடுத்துக்கிட்டீங்கனாலும் d எடுத்துக்கிட்டீங்கன்னா d ஐ காமனா எடுத்துட்டா p minus 1 into q minus r. அதே மாதிரி இதுல 1/2 வேற காமனா இருக்கு. சோ நம்ம என்ன செய்யறோம் பாருங்க. நான் 1/2 காமனா போட்டுக்கிறேன். இப்போ நம்ம ஒவ்வொரு டேர்ம்லயே இருக்கிற 1/2 நான் வெளிய எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் பாருங்க இதுல 2a into q minus r. சோ நான் என்ன செய்யறேன்னா 2a காமனா போட்டு அதோட கோஎஃபிஷியன்ட்ஸ்லாம் என்ன வருது பாருங்க. நல்லா பாருங்க 2a into q minus r, 2a into r minus p, 2a into p minus q. நான் 2a வ காமனா எடுத்துட்டு எதெல்லாம் மல்டிப்ளை பண்றாங்களோ அதை எடுக்கறேன் பாருங்க. q minus r plus இங்க என்ன வரும் r minus p plus இங்க என்ன வரும் p minus q. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. இப்போ இந்த q minus r இந்த டேர்ம் அப்படியே q minus r ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா p minus 1 q minus r அதுக்கு d க்கு கோஎஃபிஷியன்ட்டா வரும். அடுத்து இங்க பாத்தீங்கன்னா d q minus 1 into r minus p. இங்க d எடுத்துட்டீங்கன்னா அதாவது இத மல்டிப்ளை பண்றோம். இந்த டேர்மை இதோட மல்டிப்ளை பண்றோம். அப்போ உங்களுக்கு d காமனா எடுத்துட்டு நம்ம பாருங்க d காமனா எடுத்துட்டீங்கன்னா உள்ள என்ன வரும் p minus 1 into q minus r, p minus 1 into q minus r plus நெக்ஸ்ட் பாருங்க q minus 1 into r minus p, q minus 1 into r minus p plus இங்க பாருங்க r minus 1 into p minus q, r minus 1 into p minus q. ஓகே, சோ இதெல்லாம் d உடைய அப்புறம் ஸ்கொயர் பிராக்கெட். ஸ்கொயர் பிராக்கெட்ங்கிறது 1/2 நம்ம காமனா எடுத்ததுனால நம்ம ஸ்கொயர் பிராக்கெட் போட்டுறோம். பாருங்க இந்த ஸ்டெப் எப்படி இருந்துச்சுன்னு பாருங்க. உங்களுக்கு டைரக்டாவே சொல்லி கொடுத்தேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் by 2 னு மூணு டேர்ம்லயும் by 2 வருது. அதனால 1/2 காமனா வெளிய எடுக்கிறோம். செகண்ட் திங் இஸ் 2a into q minus r. இத வச்சு இங்க மல்டிப்ளை பண்றோம். 2a வச்சு இந்த இடத்துல மல்டிப்ளை பண்றோம். இங்கேயும் 2a வச்சு மல்டிப்ளை பண்றோம். சோ மூணு இதுலயுமே 2a காமனா வருது. சோ 2a வ காமனா போட்டுட்டு q minus r plus r minus p into p minus q plus p minus q. அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த q கட் பண்ணிடலாம், r கட் பண்ணிடலாம், p கட் பண்ணிடலாம். சோ அப்ப half into 2a into 0 ஆயிடும். plus d ஐ காமனா போட்டுக்கோங்க. நம்ம இப்ப இத மல்டிப்ளை பண்றோம். pq minus pr. ஓகே, minus q plus r, minus q plus r, qr minus pq, என்ன qr minus pq, minus r plus p, minus r plus p, pr qr, pr minus qr, minus p plus q. Okay, so half into 2a into 0 0 plus இத பாருங்க pq கேன்சல் ஆயிடும் இல்லையா? அடுத்து pr கேன்சல் ஆயிடும். minus q plus q கேன்சல் ஆயிடும். plus r minus r கேன்சல் ஆயிடும். qr கேன்சல் ஆயிடும். pp கேன்சல் ஆயிடும். so d into 0. so அப்ப half into 0 that is equal to 0. ஆன்சர் வந்துருச்சுன்னா உங்களுக்கு ஓகே. அதான் நான் வந்து இந்த சம் என்ன சொல்றேன்னா இது வந்து ஃபுல் ஆபரேஷன்ஸ் தான், கொஞ்சம் கவனமா செய்யணும். சப்ஸ்டிட்யூட் பண்ணி செய்யறதா கவனமா பொறுமையா பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களால தப்பு இல்லாம ஆன்சர் பண்ண முடியும். கொஞ்சம் பொறுமையா பண்ணுங்க. ஏன்னா இத வந்து இந்த இடத்துல தான் நம்ம மெயினா பார்க்க வேண்டியிருக்கு. அதாவது இந்த q minus r வச்சு 2a மல்டிப்ளை பண்ணனும், இந்த டேர்மையும் மல்டிப்ளை பண்ணனும். அப்ப q minus r into 2a வரும், q minus r into this term வரும். அதே மாதிரி தான் இங்க r minus p வச்சு 2a மல்டிப்ளை பண்ணனும், r minus p வச்சு இத மல்டிப்ளை பண்ணனும். அப்ப நாம என்ன செய்றோம் அப்படினா அப்ப இங்க பாருங்க p minus 2 into 2a p minus 2 into r minus 3. சோ இங்க 2a வரதுனால அத காமனா எடுத்துட்டு காமனா 2a எடுத்துட்டு உள்ள வந்து இந்த q minus r plus r minus p plus p minus 2. அடுத்து பாத்தீங்கன்னா d ஐ காமனா எடுத்துட்டீங்கன்னா இந்த இதோட ப்ராடக்ட் வரும். இந்த இடத்துல d யோட கோஎஃபிஷியன்ட் இத ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி இது ரெண்டும் ஒரு ப்ராடக்ட்டா வரும். அத தான் நம்ம இங்க போடுறோம் p minus 1 q minus r. நெக்ஸ்ட் இங்க d ன்னு எடுத்துட்டீங்கன்னா இந்த இதுவும் உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட்டா வரும். d க்கு கோஎஃபிஷியன்ட்டா இதோட ப்ராடக்ட் வரும். அத q minus 1 r minus p, q minus 1 r minus p. நெக்ஸ்ட் p minus q வச்சு மல்டிப்ளை பண்ணும்போது r minus 1 p minus q. அடுத்து என்ன செஞ்சிருப்போம், மல்டிப்ளை பண்ணிருப்போம். இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் மல்டிப்ளை பண்றது. சோ அப்புறம் எல்லாம் கேன்சல் ஆயிடும், 0 வந்துரும். புரியுதா எல்லாருக்கும்?
கொஞ்சம் பொறுமையா தப்பு இல்லாம பண்ணினீங்கன்னா தான் பண்ண முடியாது. ஓகே ரைட், நம்ம நெக்ஸ்ட் வீடியோல நம்ம மீட் பண்ணலாம்.